தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடி ஜோக் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜோக்கு உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஒரு யானை திங்கட்கிழமை ஆனால் கோவிலுக்கு போகுமா, புதன்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போகுமா, வெள்ளிக்கிழமை ஆனால் மசூதிக்கு போகுமா? ஏன் ஏன் இந்த கேள்வி பதில் தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் கமெண்டில் போட்டு போங்க. தெரிலனா வந்து எனக்கும் தெரியல, அது ஏன்னு கேட்டு வச்சுக்கிட்டு அதனால அப்படியே நானும் ஏன்னு கேட்டுருப்பேன். அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். பஸ்ஸுக்கும் கொசுவுக்கும் என்ன வித்தியாசம்? தெரியலையே எனக்கும். எல்லாத்தையும் தெரியலன்றதுக்கு நேற்று படிக்கிறேன்னு கேட்குறது எனக்கு கேட்குது காதில். நம்ம இப்போ பயங்கரமாக ஒன்று பார்க்கலாம். பெஸ்ட்டாக பார்ப்போம். நான் சொல்கிறேங்க, இப்போ தான் வந்து பக்காவாக இருக்கும். ஃபஸ்ட்டு, உப்பு சைவமா இல்லை அசைவமா? உப்பு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு போகிறோம்ல உப்பு, அது வந்து சைவமா அசைவமா? விடை, சாம்பாரில் போட்டால் அது சைவம், அதுவே மீன் குழம்புல போட்டால் அது அசைவம். அப்போ மீன் உப்பு வந்து ரெண்டுமே இருக்குது. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். மீனுக்கு பிடிக்காத கிழமை எது? மீனுக்கு பிடிக்காத கிழமை இது வரைக்கும் இது புதுசாக இருக்குல்ல. மீனுக்கு பிடிக்காத கிழமை ஃபிஷ் ஃப்ரைடே. அதை ஃப்ரை பண்ணுறவங்கள, அதனால வந்து மீனுக்கு பிடிக்காத டே ஃப்ரைடே. இனிஷியல் உள்ள மிருகம் எது? இனிஷியல் இருக்கிற மிருகம் எது? ஓனாய். ஓ இனிஷியல் இதில், அதனால் ஓனாய் இனிஷியல் உள்ள மிருகம். பார்க்க பரவாயில்ல. இந்த ஒரு ஹோட்டலுக்கு மட்டும் சாப்பாடு சூடாக கிடைக்காது. எந்த ஹோட்டல் தெரியுமா? ஆரிய பவன். ஆரி போய் தான் கொடுப்பாங்க சோறை. மேட் இன் ஜப்பான் என்ற வார்த்தைக்கு எதிரான வார்த்தை எது தெரியுமா? மேட் இன் ஜப்பான் என்ற வார்த்தைக்கு எதிரான வார்த்தை எது தெரியுமா? பள்ளம் இன் மேடு பகுதி ஜப்பான்ற வார்த்தைக்கு எதிர்பகுதி பள்ளம் இன் ஜப்பான். சரியான இது இல்லை, பயங்கரமாக இருந்தில்ல இதை பார்க்கறதுக்கா. அடுத்து ஜோக். நையாண்டி நக்கல் சொல வடைகள். வாழ்கிறான் என்று மதுரையெல்லாம் பேராம், ஆற்றில் இறங்கினால் 58 தொல்லையாம். வாழ்கிறான்னு சொல்லிட்டு மதுரையெல்லாம் பேராம், ஆற்றில் இறங்கினால் 58 தொல்லையாம். ரெண்டாவது, மார்க்கமான சந்தையிலே மருமகளை பார்த்தாயா என்றதுக்கு ஏண்டி அத்தை எது காலத்தில் நிற்கிற என்றாலாம். இது புரியல நம்மளுக்கு, இது பெரியவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும், நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்து இன்னும் 2 இருக்குது, 3 இருக்குது, அதை படித்து முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு, வீட்டுக்கு தெய்வத்தை விளக்குமாற்றால் அடித்து காட்டு தெய்வத்தை கையெழுத்து கும்பிட்டானாம். அதுனா எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நையாண்டி நக்கல் சொல வடைகள். 5வது பார்க்கலாம். 4வது பார்க்கலாம். மூணுக்கு என்று இருந்த கொண்டு 30 வீட்டுக்கு தீ மூட்டுவாள். 3க்கு 3 என்று இருந்த 30 வீட்டுக்கு தீ மூட்டுவாளாம். அதுனா காரணம் நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அடுத்து, வட்டிக்கு விட்டு அட்டிகை வாங்கினாலாம், அட்டிகை விற்று வட்டி கட்டினாலாம். என்ன இது ஏதோ கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குதுல்ல. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.